சரி, நாம் தொடங்கலாமா? நான் முதலில் செய்வேன். வாவ், ஒரு சாக்லேட் பார், குளிர். ஆனால் இதில் என்ன தவறு? நான் இதை எப்படி சாப்பிடுவது? இது முழுவதும் உருகிவிட்டது. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. என் சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். எனக்கு பனி மற்றும் கத்தரிக்கோல் தேவை. ஆனால் முதலில் நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீர்ம சாக்லேட்டை பனிக்கட்டியில் ஊற்றினால் அது கடினமாகிவிடும். அப்போ நான் அதை பாதுகாப்பாக சாப்பிடலாம். மேலும் சாக்லேட்டுடன் வரைதல் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது அருமையாக வந்துள்ளது. என் வாயில் ஏற்கனவே நீர் ஊறுகிறது. நான் அதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. மேரி, நீ என்ன பார்க்கிறாய்? வாராய். ஒரு உறைந்த சாக்லேட் பார். உண்மையிலா இது முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. அது சிறந்தது. நாம் பார்ப்போம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது. ஆனால் இது கல்லை போல இருக்கிறது. நான் கடிக்க முடியாவிட்டால் அதை எப்படி சாப்பிடுவது? ஓ வா உடை. ஓ என் கடவுளே, வா. சரி, நான் இது ஐஸ்கிரீம் போல நக்கி பாக்குறேன். என்ன? வாவ், உனக்கு இது எப்போ ஆகும்? நல்லா ராங் கேட்டா சாக்லேட் பார் கிடைச்சது. நான் சாக்லேட்ல இருந்து எந்த வடிவத்தையும் உருவாக்கி அதை சாப்பிட முடியும். உதாரணமாக ஒரு பூனைக்குட்டி. கொஞ்சம் நான் சொல்ல இருக்க போறேன். இல்ல, சரி. உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்பிளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது. நன்றி. ஆனால் என் வாப்பிளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே. நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். சரி, சேர்ந்து போகலாம். வாவ், மார்ஷ்மெல்லோஸோட சூடான சாக்லேட் சுவையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குளிர்ந்ததை வச்சிருக்காங்க. பிங்கோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதை ஸ்ட்ரா கொண்டு பண்ணுவேன். ஆனா ஏன் நான் அதை கீழே வைக்க முடியல? ஹூரே! எனக்கு உண்மையான சூடான சாக்லேட் கிடைச்சது. அது நியாயம் இல்ல. என் சாக்லேட் ரொம்ப குளிர்ந்தது. அது ஊற்றப்படுவதில்லை. நான் அதை நக்குவேன். இது உண்மையில நல்லது. இது ஐஸ்கிரீம் போல இருக்குது. ஆம், ஏன் பிடிச்சது? எனக்கு மிகவும் இனிமையான மற்றும் மென்மையான மார்ஷ்மெல்லோக்கள் கிடைச்சன. மற்றும் சாக்லேட் மிகவும் சூடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு யோசனை. நான் கையுறைகள் அணிஞ்சு அதை குடிக்கலாம். அப்போ என் கைகளுக்கு எதுவும் தெரியாது. சிறப்பு. ருசியாக இருக்கிறது. நீ உன் கண்களை நக்குகிறாய். சரி, நீங்க முதலில் ஏன்? நாம் சேர்ந்து போகலாம். 3, 2, 1 போ. நூடுல்ஸ். சிறப்பு. ருசியானது. ஆஹா, குளிர்ச்சியாக இருக்கிறது. காத்திரு, இது உறைந்து விட்டது. நான் இருக்க கூட முடியவில்லை. என் சாப்பாட்டு குச்சிகள் நான் செய்தேன், ஆனால் அது மேம்படவில்லை. ஆம், துரதிர்ஷ்டம். இப்போது நான் ஒரு சுவையான சிற்றுண்டி சாப்பிட போகிறேன். நான் நிஞ்சா போல எழுவேன். சரி, இதை பரிசோதிப்போம். ஓ ஆம். ஓ இல்லை, என் வாய் அது எரிகிறது. கவனமாக இரு. நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனது நூடுல்ஸை எவ்வாறு உருக்குவது எனக்கு தெரியும். கொஞ்சம் உதவுங்கள் மியா. ஆம், இப்போது நான் என் நூடுல்ஸையும் சாப்பிட முடியும். சிறப்பாக மாறியதாக தெரிகிறது. இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன. உதவியதற்கு நன்றி. இப்போது நான் சிற்றுண்டி சாப்பிடுவேன். எவ்வளவு ருசியா இருக்குது. ஓப்ஸ், மன்னிக்கவும், மரியாதையை மறந்துட்டேன். ஏய், விரல்களில் நடக்கும் போர் யார் முதலில் இருப்பார்களோ என்பதை காட்டும். நீங்கள் என்ன வெல்ல முடியாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஆம், நான் வென்றேன். என்னிடம் என்ன இருக்கிறது? உருகிய லாலிபாப்.
இந்த பொருளை எப்படி சாப்பிடுவது? சரி, உன்னால் என்ன? வாவ், எனக்கு உருக்காத லாலிபாப் இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. காத்திரு, என் நாக்கு உறைந்து விட்டது. அது வலிக்கிறது. ஆனால் நான் மியா மீது எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று தெரியும். என் பொருட்கள் எங்கே? அருமை. ஓ மியா, எனக்கு உதவுங்கள். இது என் நாக்கில் உறைந்து விட்டது. ஓ, நான் உங்களுக்கு உதவ போகிறேன். காத்திருங்கள். நான் செய்துட்டேன். உங்கள் நாக்கு விடுபட்டது. என்ன, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன? முட்டாள் நகைச்சுவைகள். நான் என் லாலிபாப் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. கிராமேல் கொண்டு பபிள்ஸ் ஊதினால் எப்படி இருக்கும்? வாவ், நான் இதை நல்லா செய்கிறேன். இந்த பபிள்ஸ் ரொம்ப சுவையா இருக்கின்ற. நானும் முயற்சி செய்யலாமா? இல்லை, இதோ. எனக்கு கத்தரிக்கோல் வேண்டும். ஏய், நீ எங்க போற? நான் முதலில் அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். நகெட்ஸ் ருசியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ ஓ அவர் ரொம்ப சூடா இருக்காள். சத்பிரானே, எவ்வளோ சுவையா இருக்கு. அழுதழையரு, உன் உணவை நீ சுவைக்க நேரம் வந்துடுச்சு. சரி, உறைந்த நகெட்ஸ். நான் அவற்றை எப்படி சாப்பிட போறேன்? ஒரு பாக்கெட்டையும் திறக்க முடியல. உனக்கு உதவுகிறேன். பாரு, அதுதான் இதோ. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நான் அதை திறக்காதிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஓ, அவை கல்லை போல இருக்கின்றன. ஒரு யோசனை, அவற்றை சூடாக்கலாம். என்கிட்ட ஒரு இரும்பு உள்ளது. அதை நான் முயற்சிக்கிறேன். ஆமா. எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று ஆச்சரியம். ஓ, அந்த வாசனை என்ன? அவை முடிந்து விட்டன. இது வேலை செய்தது போல தெரிகிறது. நகெட்ஸ் தயாராக உள்ளன. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் சீட்டோஸ் சாப்பிடுவேனா? அதுல என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ பாருங்கள், அது என்ன? நான் முதலில் திறக்க போகிறேன். எனக்கு ஒரு பீட்சா இருக்கிறது. சரி, இது நியாயம் இல்லை. நான் எதிர்க்க முடியாமல் போனதற்கு மன்னிக்கவும். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. அற்புதம். இப்போது உன் முறை. சரி, எனக்கு சுவையானது எதுவும் கிடைக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ருசியானது. சரி, பீட்சா, ஆனால் அது உறைந்துள்ளது. ஆம், நான் நினைத்தது போலவே. சரி, நான் முயற்சிக்கிறேன். என் பற்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி கடிக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உனக்கு கொஞ்சம் உதவுகிறேன். அதுதான் கடித்து மென்றுவிடு. மேரி, இது வேலை செய்தது போல தெரிகிறது. நன்றி. ஆப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு விட்டேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஓ இல்லை, என் பல். நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை மகிழ்ச்சியாக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். பீட்சா, ஒரு துண்டு எடு. இந்த முறை கவனமாக இரு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் கவனம். நீங்க தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயார் செய்யுங்கள். மிகவும் சரி அன்பே. உங்கள் பூண்டுகளை எடுத்துக்கொள்வீர்கள். முதல் படி பால் கொதிக்க வைப்பது. குக்கீனை சேர்த்து மென்மையான கலக்க. உறிஞ்ச முடியாது உங்கள் சாக்லேட்டை சேர்க்கவும். என்ன நறுமணம்! செஃப், எனது கப் பிடிக்கிறதா? எனது பேத்தி மிகவும் சந்தோஷப்படும் என்று நினைக்கிறேன். காகாவில் எம்மா உருவாகியது. காதல் எவ்வளவு இனிமை! நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? சரி, என்னவோ எனக்கு என் சொந்த குறிப்பானு. நான் நிறைய சாக்லேட் சேர்த்து வைத்துள்ளேன். அதை கண்ணாடியிலே ஊற்றுகிறேன். சில கிரீமை சேர்த்து, மேலும் மார்ஷ்மெல்லோக்களை. முடிவடைந்தது. அமைதியாயிருங்கள் பாட்டி. குழந்தை முதலில் முயற்சிக்கும். நான் வெளியே போக வேண்டும். விசிலிப்பாட்டு கிரீமை சேர்க்கவும். அடுத்ததாக சில மார்ஷ்மெல்லோக்கள். இதையும் இனிப்புகள். சாக்லேட் சிரப் மற்றும் குக்கீகளுடன் எப்படி இருக்கும்? இது மிகவும் ருசியாக இருக்கும். இப்போது சில குச்சிகள். ஆஹா, அழகானது.
உங்களுடைய உணவை ரசிக்கவும். ஆஹா, ரொம்ப நன்றி. இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப இனிப்பு. 3 தேயிலை கிண்ணங்கள். எனக்கு உனிங்கா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கே. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்பதை பார்த்து தெரிக்கிறோம். சரி இருக்கிறது, ஆனால் தொடர்கிறோம். இப்போது இதை நீங்கள் சுவைக்கலாம். குளிக்கிறது மிகவும் எனக்கு அசாதாரணமான பிடிக்கும். ஆண்ட்ரே, செய். பீன்ஸ். பாட்டி, நமக்கு புதிய பணிக்குரல் இருக்கிறது. சரி நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? மகிழ்ச்சியுடன். உனக்கு வேண்டியது எது வேண்டுமானாலும். இதை கொள்வோம். இல்லை, நாம் பிஸ்கட் மீது கிரீம் ஆதிக்க வேண்டும். சில அடுக்குகள் சேர்க்கிறேன். இப்போது நல்ல வடிவத்தை நானே வெட்டுகிறேன். இதய வடிவம். அடுத்ததாக அவள் விரும்பும் சாக்லேட்டை நான் பயன்படுத்தப் போகிறேன். அதை நான் மேலும் சேர்ப்பேன். சரி, இப்போது சாக்லேட் கைக்குள். ஓ, நிறைய வண்ணங்கள். ஹலோ சமையல்காரர். இல்லை. ஓ, சிறப்பு பாட்டி. ஆனாலும் நானும் ஒரு அற்புதமான கேக் செய்வேன். அத்துடன் ஒரு ஹியூமிரோன் வடிவத்தையும் கொடுப்பேன். அது ஒரு வானவில் இருக்கும். நன்றாக பாருங்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு வானவில். இப்போ கிரீம் சேர்க்கலாம். இங்கு வானவில் நிறங்கள் அனைத்தும் உள்ளன. அசாதாரணம். இதையெல்லாம் சமமாக செய்யலாம். அந்த சிறிய மேகங்களையும் திலிக கண்களையும் சிரிப்பு ஆகியவற்றையும் பாருங்கள். நான் அற்புதமான செய்துவிட்டேன். வேலை. வாருங்கள், ஏதை ஒன்று செய்யுங்கள். ஆமா, எனது கேக் ரொம்ப அழகா இல்ல, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சில நீல கோகோவில் சிப்புகளை பயன்படுத்தலாம். அதை கோரிக்கையில் உதவியுடன் கரைக்கிறேன். ரசிக்கலாம். இப்போது உன் மோல்டில் கோகோவை ஊற்றி சில தூவிகளை கூசுகிறேன். அருமை. நல்லது. அப்பா, என்ன ஒரு பாருங்கள், இது எல்லா திசைகளிலும் பரவியாச்சு. மேலும் இது மின்னுகிறது. என்ன? சரி, குழந்தை நமது உணவுகளை விரும்புகிறது என நம்பித்தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தரங்களை தேர்ந்தெடுத்து நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். நான் வண்ண மாடங்களுடன் தொடங்குவேன். வாவ், இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அன்பு. வாவ், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இந்த கேக் சீரானதாக தெரியவில்லை. நான் அதை முயற்சிப்பேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. செஃப் ஜெயித்தார். என்ன? ஆம். ஏன்? அட, அங்கே பாருங்கள். உங்கள் புதிய பணிக்கானது ஸ்பெகெட்டி. இது முடிந்துவிடும். ஹே ஹனி, அதை எப்படி செய்கிறீர்கள்? அதை முதலில் கொதிக்க வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏய், ஏன் இது பொருந்தவில்லை? காத்ரு, எனக்கு ஒரு ஸ்பாட்சுலா உள்ளது. விட்டுக்கொடு. இது உதவவில்லை. சேர்த்துக்கொள். வேலை செய். வாங்கோ, பாட்டி உங்களுக்கு தயந்து உதவுவார். நீங்கள் அடுக்குமாடியை ஆன் செய்ய வேண்டும். அதை ஊற்றுங்கள். அதை பாருங்கள். ஸ்பகவெட்டி மிருதுதன்மையாவதை காணலாம். எனக்கு புரிந்தது. சாதாரண நூடுல்ஸ் சமைப்பது சாஸ்குவா. நான் சமையல்காரன். எல்லாவற்றையும் என் கையால் செய்வேன். மாவு மற்றும் 2 முட்டைகளை எடுத்து மாவு தயாரிக்கிறோம். அதையெல்லாம் கலக்குவது. இப்போது விந்து உணவு பரிமாறலில் சேர்க்கிறோம். சரியாகவே இருக்கிறது. இது எனது கிண்ணம். நான் ஆர்டில் ஐ மறைக்கப் போகிறேன். ஐமரை அமைத்து காத்திருக்கிறேன். நண்பர்களே,
தூங்க இது சரியான நேரம் அல்ல. ஹே, நச் நச் நச். இதோ என் மாவு. இதை உருட்டி கற்று செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது எப்படி வர்றதுன்னு விரும்பி போயிருக்கேன். கடல் உணவு கொஞ்சம் சேர்க்கலாம். இதோ என் அச்சுவம். அது நன்றாக இருக்கும் பாஸ்தா பாட்டி. ஆகையால் எனக்கு சில கெட்சப் சேர்க்க வேண்டும். அந்த பக்கம் என்ன? ஏய், நூடுல்ஸ். ஓ, நான் சொல்லக்கூடாத பொழுது. ஓ, இது ஒன்று சேர்ந்து விட்டது. நான் இதை எரியட்டுமா? ஒரு நிமிஷம் காட்டு. எனது உடனடி நூடுல்ஸ் பொட்டலத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். என் சகோதரிக்காக பேக்கன், ரசம், நீர் சேர்த்துக்கொண்டு ஹூரே, நான் முழுவதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் உணவை அனுபவிக்கவும். இப்போது நாம் காத்திருக்கலாம். ஒரு ஆக்டோபஸ். அது பயமளிக்கிறது. இல்லை, நான் அதை உண்டு பார்க்கவே மாட்டேன். நான் பாட்டியின் ஸ்பெகட்டி சாப்பிட மகிழ்ச்சி அடைவேன். ஆஹா, அடடே, எனக்கு பிடிக்கும். வாவ்! ஓ, நான் எப்போதும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முயற்சி செய்ய ஆசைப்படுவேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இது மிகவும் காரமாக தோன்றுகிறது. வருவோம். என்ன என்னக்காக ஏன்? ஆகவே உங்கள் இறுதி பணியாக சிப்களை தயாரிக்க வேண்டும். பன்னீருவதாக இருக்கிறது. சரியா? கண்டிப்பாக. நம்மில் யார் வெற்றி பெறும் என்று பார்க்கலாம். செல்லமே, கவலைப்படாதே. உன்னை போதை சீப்புகளை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன். முதலில் அதை தோலுரிக்க வேண்டியதுதான். அதன் பிறகு அதை வட்டங்களாக வெட்ட வேண்டும். எல்லாம் எளிததுதான். பானில் எண்ணெய் ஊற்றவும் மற்றும் சீக்கிரமாக சிப்ஸ் வறுக்கவும். அப்படி என்றால் எளிதாக செய்யலாம். பெர்ஃபெக்ட். நான் இதை செய்ய முடியும். சரியா தெரிகிறது. அப்புறம் என்ன? சரி, இதான் என்னவா? அதை அடிச்சு விடு. நீங்கள் சொடுக்கை நிறுத்துறது யார்? இந்த தென்றல் யாரு? எச்சரிக்கை பேரனே, என் சிப்ஸ் எப்படி இருக்கின்றன பார்க்கலாம். நான் அதை முயற்சிக்கிறேன். அருமை. பார்க்காதீர்கள் பாட்டி, நான் பீட்டா ரொட்டி சிப்ஸ் செய்ய இருக்கிறேன். இதை முக்கோணங்களாக நறுக்குகிறேன். சேர்க்கிறேன் பாட்டி. கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சிப்ஸ்களை குறுமையாக வறுக்கிறேன். அது அதிசயமாக இருக்கும். சரியாக இருக்கும். முடிஞ்சது. அப்போ நான் சீச வைத்து சாஸ் செய்ய போகிறேன். அதை உருக்கலாம். அதுதான் சரியாக இருக்கிறது. இந்த உணவை அழகாக சேவை செய்ய வேண்டும். நான் எலுமிச்சை சேர்த்துக் கொள்கிறேன். பாட்டி, எல்லாம் தீயில் எரிகிறது. சரி, சிப்ஸ் பின்னம் இருக்கிறது. சுவைக்கலாமா? விசித்திரமாக உள்ளது. சரி, நன்றாக சுவை அடையிறகு. சிறிது மசாலா தேவை. அருமை. இதையும் குழைத்து விடுகிறேன். ஓ, இது அதிகமாக சுவையாக இல்லை. உண்மையில் மசாலா சேர்ப்பது நல்ல யோசனை. பேரன், என் பேத்தி இந்த சிப்ஸ்களை விரும்புவாள் என்று நம்புகிறேன். நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள். செல்லம். அக்கா, நான் நினைக்கிறேன் என் அண்ணன் சில்லாக்காரங்களில் அதிகமாக விட்டு போனான். இது கரிந்து விட்டது. நான் அதை சாப்பிட மாட்டேன்.
எனக்கு சில்லாக்காரங்களை முயற்சி செய்ய விருப்பம். எது அது? எனக்கு இந்த தேர்வு கேள்வி பிடிக்கவில்லை. பாட்டி வெற்றி பெறுகிறாள். இந்த கள்ளங்களை ருசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டீர்களா? ஓ வரே. வணக்கம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வணக்கம் ஜென்னி. அது அது விசித்திரமானது. நன்றி. அவன் உன்னை தள்ளிட்டானா? சரி, நாம் தொடர். மிகவும் நல்லவை. நான் என்ன ஆர்டர் செய்தேன் என்று பார்க்கலாம். ஆம், அது சரி. ஒரு பிளேன் ட்ரோவர். நான் என் வீட்டை கருப்பாக பூச வேண்டும். ஆனால் ஏன் அதை பூச வேண்டும்? நான் என் வீட்டை பொறிக்க முடியாது. எவ்வளவு அருகமாக உள்ளது. இதுக்கு வெப்பம். என் வீடு முற்றிலும் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்போது நாம் அதை எலும்புகளால் அலங்கரிக்க வேண்டும். இங்கு சில எலும்புகள், இங்கு சில எலும்புகள். கூரை அணுக்குகளை எனக்கு ஒரு பொருந்த மந்திரம் வேண்டும். தெரியும். இங்கு நிறைய சுண்டல்களை கூப்பிடுவோம். வாருங்கள் என் இனியவர்களே, வேலை செய்யுங்கள். யார் அது? எல்கின் கையி. அது மெதுவாக இருக்காது. நாங்கள் கூரையின் மீது 2 வைப்போம். ஹே ஜாம்பி, எனக்கு என்னுடைய எலும்பை கொடு. நிமிடங்கள். ஆமாம், புதன்கிழமை. அவள் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. ஆம், அது என்னால் செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. நண்பர்களுக்கு நான் அழைக்க முடியும். நீங்கள் உதவ முடியுமா? கேக். காத்திருக்கிறேன். பருத்தி எம்பவா இடத்தில் நான் என் ரொட்டியை விட்டு கிளம்புகிறேன். தலைக்கல்லு. என்னிடம் ஒன்று இல்ல. அதுதான். நான் நல்லாவே தூங்கிக் கொண்டிருந்தேன். நான் உன்னோடு இருக்கிறேன். வணக்கம். நான் பச்சுவாமணியில் இருந்தது என்ன என்பதை மறந்துவிடவில்லை என்று நம்புகிறேன். நீங்க புலா லோகத்துல நீண்ட நாட்களாக காணவில்லை. சரி, வணிகத்தை பற்றி பார்ப்போம். எனது விருப்பமான பச்சை நிறம். வீட்டை பச்சையாக பூசப் போகிறோம். என் கைகளில் மண் இருக்கிறது. சரியா, அந்த அலங்காரத்தை பாருங்க. வாங்க. நன்றி நண்பா. இப்போ கூரை பிரச்சனையை கையாள போறோம். ஒரு மாமாட்டியாளரை இணைக்கிறோம். சரி, மற்ற ஒரு இடம் இல்லை, இவ்வாறு. பயங்கரம். எப்படிதான் இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஹா. ஒரு நிமிஷம் இங்கே. நன்றி. நீங்க எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா? வணக்கம். ஹா ஹா ஹா. பை பை. ஏய் நண்பா, தூள்வனம் கீழே செல். எனக்கு என் வீட்டு பக்கம் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. தூளை பார்த்து இன்னும் சோதனை நாட்களே விவரங்கள். அழகானது. அட, ஷே, ஒரு டாலான். அற்புதம். அற்புதம். என்ன நடக்குது? என்ன சுவை, என்ன வெறுப்பு. நான் விட்டு சுப்பாவை பிரசன்ஸ் ஆளக்க வேண்டும். நிறைய இரத்தம் இருக்கின்றது. நாங்க விட்டு சுப்பாவை படம் எடுக்கலாம். சரியானது. எங்கும் வரும் இரத்தத்தை பாருங்கள். நான் என்னோட குட்டி வவ்வாலை வெளியே விட போறேன். அவன்கள் வேலை செய்யட்டும். ஓ சாம் ஸ்டராகிஷ் போடுவோய் இந்த சோக்கோடு. ஓ சாவிடு, நீ எனக்கு காதல் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அழகான சிலந்தினி. என்ன வேண்டும் விஷயம்? என்னது அது? நம்ம உனக்காக ஒரு வீடு வேண்டும். சரி, உனக்கு ஒரு வீடு உருவாக்குகிறேன். ஆனால் நீ எனக்கு உதவ வேண்டும். அங்கே இருக்கும் கட்டையை கொண்டு வா.
வாங்க, விரைவாக அதை கொண்டு வந்தாயா? சீராக. உன் வீட்டுக்கு எனக்கு கரும்பலகை மற்றும் பனிக்கரும்பு தேவைப்படும். ஒரு பொருள் வீட்டை உருவாக்க நாம் பலகைக்கு பாசம் ஒட்ட வேண்டும். இரண்டாம் ஒன்றை அதற்கு ஒட்டி பாக்கெட் செய்யுங்கள். பொருள் உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது வீட்டு புறத்தில் ஒரு பாதையை அமைப்போம். இந்த பயங்கரமாகவும் கனமான கல்லில் அதுவே நல்லது. அடுத்தது போகலாம். ஹலோ என் நண்பரே. எங்களுக்கு எழுத்துக்களுக்கு பல இடம் வேண்டும். இது முழுமைக்கு ஏற்படும். ஆமா, நிச்சயமாக நமக்கு ஒரு கடித பெட்டி தேவை. இது என்ன கடிதம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்களே அது என்ன பார்த்தார்கள்? உதவுகிறேன். உண்மையா? எப்படி சமாளிப்பேன் அவனது காதலை? எனக்கு ஒரு தபால் தொட்டி யோசனை இருக்கிறது. இது ஒரு தண்ணீர் ஊற்றி நான் பிரான்சிலிருந்து அளவளவை பெற முடியும். நான் உங்களுக்காக கடிதங்களை கொண்டு வந்தேன். உங்களுடைய பழமையான நடனம். நான் அதுல நிறுத்துவேன். குட்பை உங்களுக்கு ஒரு கடிதம் மிஸ். சரி. ஐயோ, அது கேடு கேடிது. பை பை டிராகுலா. அவை உண்மையானவையா? ஒரு சுத்தி எனக்கு கண்டிப்பாக உதவும். பார்க்கலாம். ஒரு சங்கிலி அறிவாள்? இல்ல இல்ல, விளையாட்டு எதுவும் வேலை செய்யலை. நான் உண்மையான டிராகுலா. அன்னிக்கவும். என்ன அழகான வீடு இது. ஓ இல்லை, அது என்ன? அது சூரியன். ஓ, அருவருப்பாக உள்ளது. அதை தூரமா கொண்டு செல். அதை தூரமா கொண்டு செல். வீட்டில் ஒளி. சரி, வீட்டுக்குள் எந்த பழுது வேலை செய்யவில்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் தேவை. டோபர்களுக்கு சிவந்த நிறம் பூசுவோம். எனது மிகவும் பிடித்த நிறம். எவ்வளவு அழகாக உள்ளது. தரையில் சிவப்பு கம்பளி போடுவோம். அருமை. ஜன்னலில் சிவப்பு திரை தொங்க விடுவோம். பட்மெண்டுக்குமா ஒரு அழகான படம். என் பெரிய பாட்டன். நம்ப முடியாதது. நான் என் தலைமுடியை சீரமைக்க ஒட்டுவதை தொங்கவிட போறேன். என் அழகிய நண்பரே, போதுமா? உண்மை பொருள் அன்பே. என்னன்னு நீங்கள் ஏன் நான் இவ்வளவு நீளமா உள்ள ஓர் நிமிடம். பச்சை இங்கே உகந்தது. என் வீட்டை உள்ளும் வெளியும் வண்ணம் பூசுவோம். பாகர்மே இப்போதே முடித்து விட்டேன். அதுவரை இல்லை. மின்சாரி மற்றும் சிறிய பெட்டி இதோ. நாம் தான் டிவி. அப்படியா? எனக்கு இதை காதலிக்கிறேன். அற்புதம். இது ஒரு மேசையாக பயன்படும். அது பச்சையா இருக்குதா? அது என் அழகான காதலர். ஓ, ஒரு நிமிஷம். ரிக், குடித்து விட்டேன். அத்தனை நன்றாக இருக்கு. ஹோம், என்ன இருக்குது இங்கே? இதோ ஒரு பர்கர், ஒரு ஆப்பிள். என்ன சரி செய்யுங்கள். நான் டிவி பார்ப்பேன். மாற்றத்துக்கு பின் ஓய்வு. நான் பண்ணணும். கருமையாக வண்ணம் பூசணும். கருப்பு புரள்படிகள். கேட்க முடியல. சரியானது. இப்போது தரையில் ஒரு கருப்பு கம்பளத்தை போடுவோம். நாம மதில்கள்ல நியான் ரிப்பன்களை குச்சிப்போம். Calming insects of Friday water pin சூடு பூச்சு தூவிக்கலாம். கூல். என் ஹாட் திங்.
எனது புஸ்தகங்கள் இருக்கும் ஒரு அலமாரி இங்கு இருக்கும். மேலும் கொட்டகைகளில் சிறிய எலும்பு கட்டுகள் தொங்கும். அவை கோப்புகளில் முற்றிலும் பொருந்தும். எனது விருப்பமான பொருளின் ஒரு படம் தொங்க வைப்போம். ஒரு உறங்கும் மேசையும் என் விருப்பமான உள் அலங்கார பொருட்களும் மூலையில். நிச்சயமாக என் தட்டச்சு இயந்திரம். நான் வைத்திருக்கவில்லை. வணக்கம். நல்ல நாளாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆமாம், கண்டிப்பாக. கேனி. சரி, நான் நெசவும் முடித்து விட்டேன். சமையலை தொடங்குவோம். முதலில் ஒரு கிரீமை பூச வேண்டும். பல அடிக்கட்டுகள். கண்டிப்பாக பக்கங்களில் சில நிறமுள்ள கிரீமை சேர்ப்போம். அட, இது சிறப்பாக உள்ளது. எடுத்து விடுவோம். பாட்டி ஒரு மார்ஷ்மெல்லோ வாழ்க்கை மர்மம் அறிவார். அதை பாருங்கள். நான் இவை மெலிந்த நூல்களை உருவாக்குகிறேன். வேயிலா, நமக்கு பின்னல்களாகவுமே கிடைத்து விட்டோம். இது கேக்கிற்கு சரியான அலங்காரம் அல்லது வேற எந்த இனிப்புக்கும் சரியானது. சரி, நான் முடித்து விட்டேன். சமையல்காரர், நீங்கள் ஏதாவது விதிவிலக்கு செய்கிறீர்களா? பாட்டி, என் கேக்குக்கு தலையிடாதே. இந்த அற்புதமான வானவில் இனிப்பை பாருங்கள். சரி, இதற்கு சரியான வடிவத்தை கொடுத்து விடுவோம். பிரமாதம். பாதி முடிந்து விட்டது. இப்பொழுது கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். அத்தனைதும் சமமாக்குவது சரியானது. மேலும் ஒரு பளபளப்பான மேல் பக்கம். பாலா, அது பாரு, இதுவெல்லாம் அழகா இல்லையா? நிறங்கள் அதிகமாக இருப்பினும் அது சிறந்ததே. மேலே சுவையான சிற்றூட்டல். நான் முடித்து விட்டேன். போன் அப்பெட்டிட் குழந்தை. அதிசயம் செஃப், நீங்க நன்றா செய்தீர்கள். ராக்ஸி, ராக்ஸி. நான் கூட தொடங்கவில்லை. நன்றாக. எனக்கு அவசரமாக என் குண்டுவடிகள் வேண்டும். நெஞ்சில் நிறைய இருக்கிறது. அதை பயன்படுத்தி கேக்கை அலங்கரிப்போம். அதிகம் இருக்கிறது தான் மேல். இது மிகவும் நல்லதாக தெரிகிறது. நன்றாகவே உள்ளது. இப்போது காப்ல வறுவலை சேர்த்துக் கொண்டு முடிக்கிறேன். என்னிடம் அதிக நேரம் இல்லை என்பதில் மிகவும் வருந்துகிறேன். என் அண்ணன் இதை பிடிக்கும் என நம்புகிறேன். கவலைப்படாதே செல்லம். அட்டி, நாங்கள் தயாராக உள்ளோம். எவ்வளவு வேடிக்கையான விளையாட்டு. எல்லா டோனட்ஸ்களையும் நான் சேகரித்து வென்று விட்டேன். மடிவே ஸ்வோர்ட் என்ற விளையாட்டை கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர் என மறைவு தளங்களில் பதிவிறக்கி நாம் இணைந்து விளையாடலாம். நீ அற்புதமான வேலையை செய்தாய். ஒவ்வொரு கேக்கையும் தனித்தனியாக சாப்பிடுவேன். என் சகோதரியின் கேக் சாப்பிடுவதற்கு நல்லது. ஆனால் ஏதாவது விசேஷம் இல்லை. ரெயின்போ கேக். சமையல்காரர் இதை நிச்சயமாக செய்தார். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் மிகவும் ருசியானது. நன்றி பாட்டி, நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான கேக்கை செய்துள்ளீர்கள். வாவ், ரொம்ப சூப்பர். எனக்கு பிடிச்சிருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார். உண்மையாவா? நீ கேட்டியா அது? பாட்டி சூப்பர். அறிந்தாயா? சரி கெனி, இந்த முறை நான் கவனச்சிதறி விட மாட்டேன். இதை பண்ணலாம். முதலில் பிளெண்டரில் பாலை ஊற்றுங்கள். எப்படி போன சாலட் பகுதி? முக்கியமாக மூக்கில் புகாது பார்த்துக்கொள். காகாவிற்கு எந்த ருசி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி நான் ஜெயிக்க போவதில்லை. நான் இதோடு
குளிர்ச்சியானதாக ஏதாவது சேர்க்க வேண்டும். உதாரணமாக குக்கீஸ் மற்றும் மார்ஷ்மெலோக்கள் மற்றும் மற்ற சில விஷயங்கள். இந்த சேர்க்கையை பார்த்து கென்னி அதிர்ச்சி அடைவா என்று நினைக்கிறேன். என் காக்டெயிலை அவர் பருகும்போது அவரது முகத்தை கற்பனை செய்ய முடிகிறது. ஒரு நாள் நானே என் சொந்த உணவகத்தை தொடங்கி விடுவேனா? அப்பொழுது ராக்ஸி, சரி, கவலைப்படாதே. நான் என் காக்டெயிலுடன் தொடர்கிறேன். என்னுடைய கருத்தில சாக்லேட் இல்லாமல் மிகச் சிறந்த காக்டெயில் செய்வது சாத்தியமல்ல. இதோ பியாரிப்பான், இதை உருக்குவோம். அனைத்தும் முடிந்தது. மூத்த அத்தை அருமையான சூடான சாக்லேட் செய்தார். அதுவே இல்லை. பாட்டி நல்லா. நான் என்னோட காக்டெயிலுக்கு போறேன். முதல்ல நான் ஸ்கிட்டில்ஸ் பயன்படுத்துறேன். ஆம், ஆல் சரியான அலங்காரம். ஸ்ட்ராபெர்ரி இல் செல்கிறேன். அனைத்தையும் மிக்சியில் போடுகிறேன். சில ஐஸ்கிரீம் சேர்க்கிறேன். நிறைய ஐஸ்கிரீம். அடுத்தது ஸ்ட்ராபெர்ரி ஜாம். எனது காக்டெயில். கடைசியாக ஒரு வானவில் டோனட். மேல் சில விசிறிப்பால். யானை எச்சல்கள் சில மற்றும் கமிகள். சரி, மேற்புறத்தில் சிறு நிறமுள்ள சிறுதுளைகள் மற்றும் என் பொன்னாணி முடிந்தது. என்ன சொல்கிறீர்கள் பாட்டி? வாழ்த்துக்கள் சமையல்காரர். என்னுடைய பாட்டியாருக்கு குளச்சேரியோட பனானா பால் மற்றும் ஐஸ்கிரீம் செய்ய தனித்த அறுவை இருந்தது. அதை எல்லாற்றையும் கலக்குவது. என்னுடைய சாக்லேட் கோப்பை எப்படி இருக்கிறது? அது உறைகிறார் என்று நம்புகிறேன். ஆம், நிச்சயமாக உறைந்துள்ளது. வாருங்கள் சில குக்கீகளை நசுக்குவோம். எனது வாழைப்பழ கூத்தையை ஊற்றுகிறேன். அந்த குக்கி முறிதல்களை பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் நினைவூட்டுவதுண்டா? ஒரு மலரும் கொண்ட கிண்ணம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். கென்னி, வா, நீ எனக்கு சிறந்த வேலை செய்தாயே. இந்த கிளாஸுகுவை மிகவும் அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. வாவ், இவை எல்லாமே எனது பிடித்த மிட்டாய்களே. அது என்ன? ராக்ஸி. சரி, அடித்து பார்த்து விடலாம். எனக்கு இது பிடிக்கும். நான் பயந்தேன். இது பூமியா? வாசனை சுவாரஸ்யமாக இல்லை. ஓ, ஒரு நிமிடம் காத்திரு. இந்த திட்டம் சாப்பிடக்கூடியது. இது போல ஒன்றும் நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. ஆனால் வெற்றியாளர் சேஃப். அருமை. மாமாமியா, இது எனது வெற்றி. நீ என்ன கூட பாஸ்டா சமைக்கிறாயா? கூழமைந்த பந்துகள் சேர்க்கவும். சரி, அன்புக்குரியவளே. நாம் அரை நேர நூடுல்ஸ் செய்ய முடிந்தால் நான் பாஸ்தா சமைக்கிறேன். கச்சா காய்ச்சும் போது நான் எனது தொலைபேசியில் விளையாடலாம். நீ அதை சாப்பிட முடியாது. மிகவும் ருசியான பாஸ்தா உங்கள் சொந்த கைகளால் செய்யப்பட்டதும் தான். முதலில் நான் மாவினையும் 2 முட்டை மற்றும் பால் சேர்த்து துவக்கி தோசைகளை தயார் செய்ய போகிறேன். அதை வடித்தால் கலக்கவும் மற்றும் மாவை உருட்டுங்கள். அதில் எங்களுக்கு இயந்திரம் உதவும். நன்றாகவே பாஸ்தாவை வெட்டுகிறது. பரிபூரணம். இதை பாருங்கள். நம்ம இதை காய்ச்சி விடுவோம்.
இப்போது பூண்டு சேர்த்து தக்காளி பாதம் செய்ய ஆரம்பிக்கிறேன். பாட்டி, என் பாஸ்தா புலோனியஸ் சாஸ் மற்றும் துருவிய சீசுடன் நீங்களே பார்த்திருக்க வேண்டும். எப்பவும் கடாயும் தான். ஆசம். அதுக்கு கொஞ்சம் பேகன் சேர்த்தால் அருமை. மற்றும் சில சீஸ் நடுவே உதவி. நான் புதிதாக சாதித்தேன். ஊஃப், நான் அதிகமாக விளையாடிக் கொண்டிருந்தேன். என்னுடைய முழு நூடுல்ஸ்களின் கடவுள். நன்றாக இருக்கிறது என நினைக்கிறேன், ஆனால் இது ருசியாக தெரியவில்லை. உண்மையில் கேட்சப் சரி செய்ய முடியாதது எதுவும் இல்லை. பாருங்கள் பாட்டி, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு தோன்றுகிறது என் நூடுல்ஸ் நான் அவற்றை இருந்து எதை வேண்டுமானாலும் நையாற்ற முடியும். அதை சுருட்டிக் கொள்ளலாம். மேலும் சிறிது தக்காளி சாஸ் ஊற்றுகிறேன் மற்றும் அதனை அலங்கரிக்கிறேன். நீ என்ன சொல்லுகிறாய்? நன்றி பாட்டி, ஆனால் இதை பாருங்கள். நன்றி. இது செம்ம பண்ணாங்கிறது. முடிச்சாச்சு. அது சூப்பராக இருக்கிறது. இன்று நான் அருமையான மதிய உணவு சாப்பிட போகிறேன். இந்த பாஸ்தா பீஸா போன்ற தோற்றத்துடன் இருக்கிறது. மிக அருமையாக சுவைக்கிறது. இந்த சீசை பிரான்சில் சாப்பிடுகிறீங்களா? எனக்கு இது பிடிக்கும். இப்போது நானும் பாட்டியின் பாஸ்தா சாப்பிட போகிறேன். இது மிகவும் வேடிக்கையாக தெரிகிறது. உண்மையில் சமையல்காரரின் பாஸ்தாவுக்கு கொஞ்சமும் கம்மி இல்லை. ஆனால் என் சகோதரியின் நூடுல்ஸ் அப்படி அருமை இல்லையோ? அது அழகாக இல்லை. அதற்கு சுவை மன உறுத்தும். அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. என்னிடம் 2 அழகான பொம்மைகள் உள்ளன. அப்படியா? ஒவ்வொன்றாக பிடிக்கவும். ஓஹோ, நாங்கள் இதை என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு பொம்மையோட கேக் வேண்டும். அதை செய்ய தொடங்குங்கள். சரி, பொம்மைய கேக்கில் நேரா வைக்கலாம். அருமை. இப்போ கேக்கை அலங்கரிக்கலாம். நமக்கு நிறமுள்ள ஓரியோக்கள் பயன்படுத்தலாம். அலங்காரத்திற்கான அருமையான யோசனை இல்லையா? Oreo in Tourstad Raids says cake in Rolad Ori Parabungar Aruma இது ரொம்ப ஷோவையா தெரியுது. வானவில் நிறங்கள் ஆட்சி செய்கின்றன. இப்போது என்ன? நாங்கள் நட்ஸ் எடுக்க போகிறோம். அருமையான மிட்டாய்கள். அவற்றை ஊற்றுவோம். இப்போது ஒவ்வொரு மிட்டாயையும் பிளேயரால் எடுத்து பார்பியின் மேல் வைக்கிறோம். அழகான வானவில் வடிவத்தை அமைப்போம். இன்னும் சில அலங்காரங்களை சேர்ப்போம். என் பொம்மை கேக் அழகாக மாறியது. என்னிடமும் சில குளிர்ச்சியான யோசனைகள் உள்ளன. நீங்களும் அறிந்திருப்பீர்கள். முதலில் கேக்கின் மீது சாக்லேட்டை ஊற்றுங்கள். அதிகமாக சாக்லேட்டை ஊற்றுங்கள். அருமை. இப்போது மலர்களின் வடிவத்தில் உள்ள வடிவங்களை எடுத்து ஒவ்வொரு அச்சிலும் சாக்லேட்டை ஊற்றுங்கள். அப்படித்தான். குளிர் இருக்கு. இப்போ நாங்க இருந்து அதை திருப்புகிறோம். இது அழகான சாக்லேட் பூக்களாக மாறிடு. அவற்றா கேக்கை அலங்கரிக்கவும். அடுத்ததாக நான் ஒரு பேஸ்ட்ரி ஸ்டென்சிலை எடுக்கிறேன். இதோ. நாம் அதை சாக்லேட் பேஸ்ட் மீது அச்சிட வேண்டும். குளிர். நாங்கள் வடிவமைப்புடன் உள்ள பகுதியை வெட்டி எடுத்து அதை பார்பி மீது நேராக வைக்கிறோம். சாக்லேட் மலர்களால் அலங்கரிக்கவும். ஓ, ஸ்ப்ரிங்கிள்ஸ். சிப்ஸ்களை எடுத்து சாக்லேட்டில் மூழ்க வைத்து அதன் மேல் மிட்டாய்களை வையுங்கள். இப்படியே சாக்லேட் வளையம். இதோ ஒரு தொப்பி. அழகாக இல்லையா? உண்மையான சாக்லேட் இளவரசி. அதை முயற்சி செய் விவியன்.
ஓ, அது ஒரு சிறந்த யோசனை. வண்ணமயமானதை முதலில் தொடங்குவோம். இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. கேக்குகளும் நிறமூட்டப்பட்டுள்ளன. இதை பரிசிப்போம். இது சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது சாக்லேட் ஒன்றை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதற்குள் சாக்லேட் கேக்குகள் உள்ளன. சிறப்பு. யார் வெல்வார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இரு கேக்குகளும் மிகவும் சுவையானவை மற்றும் அழகானவை. ஆனால் இந்த சுற்றில் வெற்றி பெறுபவர் ஜெனிபர். நான் வென்றேன். முதல் வெற்றி ஏற்கனவே எனது. என்னிடம் ஒரு அழகான ராஜகுமாரி மற்றும் ஒரு தீய மந்திரவாதி உள்ளனர். பிடி. வாவ், எனக்கு ஒரு மந்திரவாதி கிடைத்தது. அருமை. எனக்கு ஒரு அழகான ராஜகுமாரி கிடைத்தது. நன்றி விவியன். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு ஒரு கோட்டை கட்ட வேண்டும். தொடங்குங்கள். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். முதலில் இரண்டாவது டயரை அகற்றுவோம். இப்போது கீழே உள்ள டயரை பிங்க் கிரீமால் மூடுகிறோம். நிச்சயமாக அதை சமமாக்கவும். அப்படித்தான். அடுத்தது நாங்கள் ஓரியோஸ் எடுக்கிறோம். மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். யம் யம். இப்போது ஓரியோ கோபுரங்களை கட்ட ஒரு யோசனை வந்தது. அடுத்தது நாங்கள் ஹப்பா பப்பா கம்மை எடுக்கிறோம். ரோல் வெளியே எடுக்கப்படுகிறது. அதை உருட்ட வேண்டும். அப்படியே. இப்போது ஒரு ஸ்டென்சில் பயன்படுத்தி ஒரு வரைபடம் உருவாக்குகிறோம். எவ்வளவு அழகாக இருக்குது. அப்படி waffle கோனை சச்சின் ஸ்டாஃபியோட். அழகு கோபுரங்களைப் போலவே தெரிகிறது. நீங்கள் இங்கே ஒரு கதவை மற்றும் கூடுதல் சுவர்களை வைக்க வேண்டும். பாருங்கள், பெல்லுக்கான ஒரு மிதக்கும் கோட்டை. சரி, நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். என் அழகான ஊதா பச்சை கோபுரத்தை பாருங்கள். இது after Saracum Sar. Dege Auvertiette or the Sella Apertista of Big Friends. A pans, Kinger and Silanak, Sweetie Wow, a mixata, Planum to the Ranier, but Pom, Angs Cherry or Grom. Wow, I'm a trumper of Fatalanonga Pingale, and a kid Rome pretty calm. Model in the pill cake, Muerchipom. மிக சுவையா இருக்கிற. அது மிகவும் பிடிக்கும். இந்த ஓரியோ கோபுரங்கள் கோபுரங்கள் மிகவும் குவையாக இருக்கேன். இந்த சூனியக்காரியின் கோபுரத்தை பார்ப்போம். உள்ள மிகவும் பச்சையாக இருக்கிறது. ருசியா? எனக்கும் பிடிக்கும். இந்த ஜெல்லி கண் எடுத்துக்கொள்வோம். அந்த வாவால் என் வாயில் பறந்து வந்ததை பாருங்கள். இவையும் ஓரியோ கோபுரங்கள் தான். நல்லது. சரி, நான் ஏற்கனவே வெற்றியாளரை முடிவு செய்து விட்டேன். அது ஜெனிபர். என்ன? இது என் இரண்டாவது வெற்றி. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு புதிய பொம்மைகள் உள்ளன. ஒரு அழகான பார்பி மற்றும் அழகான மேர்மெய்டு இருக்கின்றன. பிடி. நான் ஒரு மேர்மெய்டு பிடித்தேன். அவள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறாள். எனக்கு பல எண்ணங்கள் உள்ளன. நான் உனக்கு ஒரு குளிர்ச்சியான பணியை உருவாக்கியுள்ளேன். அதை ஒரு பொம்மை சோஃபா வடிவத்தில் செய்ய வேண்டும். அது அருமை. ஆனால் என் மேர்மெய்டுக்கு சோஃபா ஏன் தேவை? முதலில் கேக்கில் இருந்து தேவையான வடிவத்தை வெட்டுங்கள். அடுத்தது நாங்கள் கேக்கை ஒன்றிணைப்போம். இது எளிது. கேக்குகளையும் கிரீமையும் மாறி மாறி வைப்போம். அப்படியே. பின்னர் நாங்கள் கேக்கிலிருந்து சோஃபாவின் பின்புறத்தையும் உருவாக்குவோம். அருமை. நாங்கள் கேக்கை இளஞ்சிவப்பு மாஸ்டிக் கொண்டு மூடுகிறோம். சோபாவில் சாமிசங்களை வடிவங்களா சேர்ப்போம்.
Hades Franchise Best Night. Now, sounds of power இருக்குது. Plus 10 இருக்குது. As கேக்கின் பக்கங்களை சாக்லேட்ஸ் மார்ஷ்மெல்லோடைய அலங்கரிக்கவும். சரி, இதை இங்கே சேர்ப்போம். அற்புதம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது உண்மையான காந்தியில் செய்யப்பட்ட சோப்பாவை போலவே தெரிகிறது. இப்போது நம்முடைய பார்வையை இங்கே வைக்கலாம். நான் முடித்துவிட்டேன். சரி, நீ சிறப்பாக செய்தாய் ஜானஸ். ஆனால் இப்போது என் முறை. ஐசிங்கை எடுத்து கேக்கின் மேல் அச்சில் ஊற்றுவோம். பின்னர் மேலே நீல மின்மினி தூவுவோம். and stir fries the rearends listing which is the minimum to priorities here are our praise. We put now cream raw as a ballad vion and quite fresh tinkers but is said the eagle mind bell kekel vadivamekavam. அது அழகாக இல்லையா? இப்போது நான் இந்த குக்கீகளை சேர்க்க போகிறேன். முதலில் நான் அவற்றை நசுக்கப் போகிறேன். Science, then je prends du Reiser Circus. En Dingeruri Sippy at Stimming Dingers are mermaids. In our stopper nan. Monna betted. Jennifer, ஒரு mermaidum ஒரு ஷெல்லும் எப்படி குளிர்ச்சியாக கற்பனை செய்தார். இதோ ஒரு உண்மையான சோஃபா. அதை முயற்சிப்போம். And சஞ்சப்பியும் பார்ப்பி பையன நேங்கைட் சோபாஃபின ஒரு துண்டை சாப்பிட போறேன். விட்டும்போது அது ருசியா இருக்கு. ஓ, விளன்ஸ் அதுக்கு இன்னும் சிறந்த சுவை உள்ளது. வாவ், வைப்சி மெர்மெய்டு கேக்கின் சுவையை மதிப்பீடு பண்ணுவோம். அது ரொம்ப இனிப்பா இருக்கு. ஒரு துண்டு சுவைக்கலாம். வாவ், இது மிகவும் உயரமாக இருக்கிறது. என்ன பெரிய துண்டு. சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது ஒரு ஸ்டார் கேக். Dessert really? Johnny's or Chialer. Ahore, இறுதியாக ஹானோசஸ் பெர்சி. நான் நன்றி கொடுக்கிறேன். நன்றி. ஒரு பார்வை விடுவோம். உள்ள என்ன இருக்கு? ஆச்சரியம். பொன் மற்றும் ஜெல்லி. என்ன? ஒரு நிமிஷம் இருங்களேன். சரி, கார்டுகளை எடுத்துக்கொள். நான் அதை சாப்பிட போகிறேன். நான் விரும்ப முடியும். என்னிடம் ஏதும் இல்லை. எப்படி? இந்த அட்டைகளை யார் உருவாக்கினார்கள்? அதை கொண்டு போ. ஹோம், எனது கருத்தில் எல்லாவற்றும் நியாயம். இதை மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். இது அழகாக காட்டுகிறது. மிகச் சுவையாக இருக்கிறது. வாவ், எனக்கும் அது வேண்டும். நான் செவந்தி குவியலின் கனவுதான் கண்டிருக்கிறேன். என்ன? என் குவியல் கூட செவந்தி இல்லையா? எனக்கு ஜெல்லி கொடு. அது நியாயம் இல்லை. உன்னிடம் வெற்று அட்டைதான். அதை பெற முடியாது. என்ன அழகான உடை. ஹே, சரி, நான் அதை நேசிக்கிறேன். வாவ், அதை பாருங்கள். தங்க மோதிரங்கள், காதணி, சங்கிலி எல்லாமே அழகாக இருக்கு. என் கனவு நிஜமாகிவிட்டது. நான் இப்போது பணக்காரன். என்னை பற்றியோ? ஹே பாப், நானா? அதே பெண்ண தேவை. ஓ பிரிட்னி, ஒரு ரோஜா கொடு. ஹா, சல்யூட். அழகான பெண்ணே, இது உன் பங்கு. நன்றி. என்ன நடக்கிறது? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான் பிரைன். ஐயோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். பெண்மை, நான் தவறானேன். என் அழகு போய்விட்டது. என்ன? ஐயோ, இது பயமுறுக்குகிறது. ஓ பெண்களே, கார்டுகளை எடுங்கள். ஜீன், நம்ம சந்தேசத்தை உங்களால் தொடங்கலாம்.
இது பிங்க். ஓ இல்லை, நான் அதை வேண்டாம். நன்றி, மறுக்கவே முடியாது. இது பயங்கரமாக இருக்கிறது. சரி. ஓ ஓ ஓ மிகவும் காரமாகிறது. வாங்க, இது என்ன கொடுமை. பிடித்துக்கொள்ளு பிரிட்னி. வாங்க, நான் செய்து முடிக்க முடியும். எனக்கு குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. அது நான். காரி துண்டை வேறுபடவா? என்ன? தயவு செய்து எனக்கு ஒரு சிகிச்சையை அளிக்க முடியுமா? ஆஹா, எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம். நேரம். ஹே, நிறுத்து திருடன். நீ அவ்வாறு செய்ய முடியாது. ஆஹா, ஒரு யோசனை. என்ன என்ன நடக்கிறது? ஓ பாதுகாப்பு. அவசரமாக இங்கே வாருங்கள். ஜோனாவை என்னிடமிருந்து திருடுகின்றனர். வாங்க, சமீபமாக இரு. நான் அவளால் டோனட் சாப்பிடக்கூடாது என்று விரும்புகிறேன். உள்ளே வா. 1 2 3. சரி. ஓ அப்படியா? ஒரு சசைவில்லா உருளைக்கிழங்கு. சரி. நீங்கள் உதவி கொண்டு உங்கள் தேவையின் ஐஸ்கிரீத்தை செய்யுங்கள். சீடு. நானும் முடித்தேன். ஆமாம், அதை மற்றவர்களின் துப்புடன் சாப்பிட மாட்டேன். எனக்கு வாந்தி வரப்போகிறது. இல்லை இல்லை இல்லை. நான் வெளியேறுகிறேன். அனைவரும் என்ன? உங்களுக்காக அழகான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வேன். சரி சரி சரி. பர்கர் செய்ய நேரம். ஆஹா, இந்த பேக்கேஜிங்கை பாருங்கள். இதை பார்த்தால் அற்புதமாக இருக்கிறது. நான் இதை நக்குகிறேன். என்ன? இல்ல. அருமை. ஆரம்பிக்கலாம். இது ஒரு இல்லை. நீர் கெடுப்பாய். இங்கு ஒரு நிமிஷம். ஓ ஹோர்கே, தயவு செய்து நிறுத்துங்கள். ஆமாம், இப்போது கேக் கசிவு நீர் நிறைந்து விட்டது. அதை இனி நான் சாப்பிட விரும்பவில்லை. என்ன
மோசமானவன். சரி, இது ஒரு அழகான குகை. சிலை இன்னும் வேணுமா? நம்ப முடியாத விஷயம். சாந்தியமா, சூப்பர். ஓ, என்னுடைய பற்கள் எப்படிங்க? சீட். அது விழுந்து விட்டது. எவ்வளவு பேர் ஆபத்து. இது இப்படித்தான். ஒரு படம் எடுத்துக் கொள்ளலாம். மிக அழகாக இருக்கிறீர்கள். ஜீன், பார்த்தீர்களா? அப்பா, கொஞ்சம் பயமா இருக்கிறதே. வாங்க. My gosh. ஓ, எனக்கு இதை பிடிக்கும். பார்ப்போம். ஹுரே! நான் அதிர்ஷ்டசாலி. நான் வாடிக்கையாளர்கள். நீர் மாற்ற விரும்புகிறீர்களா? நான் செலுத்துவேன். அருமை, நன்றி. அது என்ன செய்கிறது போல இருக்கிறது. 1, 2. என்னுடைய பணத்தை திருப்பிக் கொடு. ஓப்சி. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்கள் அசாத்தியமானவர்கள் பெண்களே. ஆனால் இப்போது நான் இறுதியாக இந்த சுவை மிகுந்த உணவுக்கு கோணை ரசிக்க முடிகிறது. சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து. ஆஹா, ஆம், கூல். இதை சாப்பிட நன்றாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஹே, நீ நிறைய சாப்பிட்டு விட்டாய். இது மாண்டியின் முறை. ஓ இல்லை, இது நல்லதில்லை. வந்துடு மாண்டி, இதை சாப்பிடு. நாங்கள் உனக்கு உதவும். சொல். உன் முகம். நீ அகத்தே உடைந்துள்ளாய். அதை சீர் செய்ய வேண்டியது